அமமுக கட்சியின் சிவகங்கை மாவட்ட பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுக திருந்தி இருக்கும் என நம்பி மக்கள் ஓட்டு போட்டதாகவும், ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதுபோல ஆளுங்கட்சி தெரியும், 4.5 ஆண்டுகள்ல பழனிசாமி செய்த துரோகத்தால், ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு மக்கள் அன்றைக்கு கொதிப்படைந்து போய் திமுக திருந்தி இருக்கும், தீய சக்தி திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் பழனிசாமிக்கெல்லாம் தாத்தா நான் இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து விட்டார். மக்களை ஏமாற்றுவதிலே, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னவற்றிலே 20% கூட நிறைவேற்றாத திமுக ஆட்சி 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. இன்னும் சொல்ல போனா விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் சொன்ன 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதற்கு சொன்னதற்கு மாறாக மக்களை இம்சிக்கின்ற விதமாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாட்டிலே அனைவரும் உணர்ந்து வருகின்ற காலம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இது தேர்தலிலே உறுதியாக பிரதிபலிக்கும். வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கான, அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் தர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.